வணக்கம் கைஸ், வெல்கம் டு மோட்டோஸ்கோப். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கார்பரேட்டர் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பற்றி. கார்பரேட்டரில் ஏர் அண்ட் ஃபியூலை மிக்ஸ் பண்ணி இன்ஜின்குள்ளே அனுப்புவாங்க. இந்த சிஸ்டம் வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு மெயின்டைன். நெக்ஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். எஃப்ஐ சிஸ்டமில் கரெக்ட் அமௌண்ட்டான ஃபியூலை இன்ஜின்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு இசிஓ அண்ட் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கார்பரேட்டருக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டர் வந்து சிம்பிள், லோ காஸ்ட், பட் எஃபிஷியன்சி அண்ட் மைலேஜ் கம்மி. ஃபியூல் இன்ஜெக்டரில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் மைலேஜ், குயிக் ஸ்டார்ட். ஆல்சோ எஃப்ஐ சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் ரைடிங் கண்டிஷன். இப்போ வர மாடர்ன் பைக்ஸ் எல்லாம் எஃப்ஐ சிஸ்டம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, கார்பரேட்டர் வந்து ஓல்டு டெக்னாலஜி, ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து மாடர்ன் டெக்னாலஜி. ஃபியூச்சரில் எஃப்ஐ சிஸ்டம் இருக்க பைக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் மோட்டோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.